தேவாதி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தம்முடைய இரத்தத்தினால் நம்மை மீட்டு கொண்ட இயேசு கிறிஸ்து தாமே இந்த வேளையிலே நம்மை நினைத்தருளி ஆசீர்வதிப்பாராக. ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும். சங்கீதங்களின் புத்தகம் 20வது சங்கீதம் 2வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். உலகத்திலே மேன்மை பாராட்டுவதற்கு எவ்வளவோ மனிதருக்கு காரியங்கள் இருக்கிறது. குடும்பத்தை குறித்து, குலத்தை குறித்து, படிப்பை குறித்து, வேலையை குறித்து, அழகை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு நிறைய காரியங்கள் உலகத்திலே இருக்கிறது. அதனால்தான் ரதங்களை குறித்தும் குதிரை வீரர்களை குறித்தும், ஒரு ராஜா எதை குறித்து மேன்மை பாராட்டணும், இவ்வளவு ரதம் வைத்திருக்கிறேன், இவ்வளவு குதிரை வீரர்கள் எனக்கு இருக்கிறார்கள் என்று மேன்மை பாராட்டுவான். நாங்களோ, சங்கீதக்காரன் பாடுகிறான், உம்முடைய நாமத்தை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். கர்த்தருடைய நாமம் செய்கிற அதிசயமான காரியங்களை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். தேவனும் அதைத்தான் சொல்லுகிறார். கர்த்தரென்று அறிந்திருப்பதை குறித்தே நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள் என்று நமக்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் அவ்வளவு அதிசயமானது. இயேசுவின் இரத்தமும் இயேசுவினுடைய நாமமும் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று அவரே கேட்டிருக்கிறார். என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? வேதனைகளை தத்தளித்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் சந்திப்பாராக. ஆமேன். இந்த ரதங்களை குறித்தும் குதிரை வீரர்களை குறித்தும் ராஜாக்கள் மேன்மை பாராட்டுவார்கள். அப்படித்தான் எகிப்தின் ராஜா பார்வோனுக்கு அவனுடைய ரதங்களை குறித்தும் அவனுடைய குதிரை வீரர்களை குறித்தும் அவனுடைய மகிமை குறித்தும் அவனுக்கு இருதயம் மேட்டிமையினால் நிறைந்திருந்தது. பெரிய தேசம் எகிப்து தேசம் முழுவதும் வீரர்கள், முழுவதும் அவனுடைய ஆட்சிக்கு கீழாக இருந்தது. அந்த பெருமையும் மேட்டிமையும் அவனுடைய இருதயத்தை நிறைத்திருந்தது. ஆனால் வேதம் சொல்கிறது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களையோ அவர் உயர்த்துகிறார். அவர் கிருபை அவர்களோடு இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவன் தன்னை தான் எவ்வளவு பெரியவன் என்று நினைத்தான் என்றால், மோசே வந்து தேவனை குறித்து அறிவிக்கும் பொழுது, இவர்கள் தேவனுடைய ஜனங்கள், அவருடைய பிள்ளைகள், இவரை அவருக்காக விட்டுவிடுங்கள் என்று சொல்லி அறிவிக்கும் பொழுது கொஞ்சம் கூட அவனுக்கு அது புரிந்ததோ புரியவில்லையோ, உள்ளே போனதோ போகவில்லையோ, அவன் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஏனால் அவனை விட பெரியவர்கள் உலகத்தில் யாருமே இல்லை. இதுதான் அவனுடைய எண்ணம். எனக்கு இருக்கிற ரதங்கள், எனக்கு இருக்கிற குதிரை வீரர்கள், இதை மீறி யார் என்ன செய்துவிட முடியும் என்று சொல்லி அவனுடைய இருதயம் மேன்மைப்பட்டிருந்தது. அதனால் தான் ஆண்டவர் 10 பாதைகளினால் பாதித்து காட்டினார். பார், நீ அறியாத காரியங்கள். பேன்கள் வந்து அப்படி நிரப்பிடுமா? தவளை வந்து வீட்டுக்குள்ளே எல்லா வீடுகளுக்குள்ளேயும் முற்றத்திலையும் வந்து ஏறிடுமா? திடீர்னு தண்ணீர் ரத்தமாக மாறிவிடுமா? அவ்வளவு பார்த்தாலும் அவனுடைய கண்கள் திறக்கப்படவில்லை. அவனுடைய இருதயம் அவனுக்குள் கொளுத்திருந்தது. அது இன்னும் கடினமானது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவு ரதங்கள், அவ்வளவு குதிரை வீரர்கள், அந்த எல்லா குதிரை வீரர்களோடும் ரதத்தோடும் கூட அவன் இஸ்ரவேலரை விடுவிப்பது போல விடுவித்து விட்டு பின்னாலேயே ஓடி வருகிறான். தேடி அவர்களை எப்படியாவது அழுத்தி திரும்ப கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொல்லி பின்னால் தேடி ஓடி வருகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய கரம் பாருங்கள், தன்னுடைய பிள்ளைகளோடு தேவன் நிற்கும் பொழுது அவர் கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ தேவன் பாளையம் இறக்குவார் என்ற வார்த்தையின்படி அந்த இஸ்ரவேல் ஜனத்தை சூழ அவர் பாளையம் இறக்கியிருந்தார். அவருடைய மேகமும் அக்னி ஸ்தம்பமும் அந்த தூதர்கள் இறங்கி அங்கே யுத்தத்தை நடப்பித்தார்கள். இஸ்ரவேல் ஜனத்திற்கு பின்புறமாக அவர்கள் வந்த பொழுது தூதன் பின்னால் விலகி சென்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பின்னால் இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் நடுவில் அந்த தூதன் வந்து நின்ற பொழுது அது இஸ்ரவேலருக்கு வெளிச்சமாகவும் எகிப்தியருக்கு இருளாகவும் இருந்தது. அவர்கள் ரதங்களோடும் கூட
அவர்கள் குதிரை வீரரோடும் கூட உள்ளே இறங்குகிறார்கள். இதோ கிட்டி சேர்ந்து விட்டோம் என்று நினைக்கும் பொழுது திடீரென்று இஸ்ரவேலர் நடந்து கொண்டே இருக்கிறார்கள். எங்க நடந்துகிட்டு இருக்கிறாங்க? சிவந்த சமுத்திரத்தின் நடுவில் வெட்டாந்தரையிலே நடப்பது போல அவர்கள் நடந்து கொண்டே இருக்கிறார்கள். பார்த்தார்கள், அவங்க நடந்து போறாங்க, நம்மளால முடியாதா? பின்னாலேயே ரதத்தோடும் குதிரை வீரரோடும் நெருங்கினார்கள். ஆனால் ஜலமோ அவர்களை மூடி போட்டது என்று வேதம் சொல்கிறது. தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தினார்கள். கடைசியிலே உருளைகள் எல்லாம் கலன்று ஓட அவர்களுடைய ரதங்கள் மேல் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கையெல்லாம் அற்றுப்போக ஜலம் அவர்களை மூடி போட்டது. கடைசியிலே இஸ்ரவேல் ஜனம் கரையேறி நின்ற பொழுது அவர்களுடைய சடலங்களும் அவருடைய ரதங்களும் ஒதுக்கப்பட்டு கிடந்ததை அவர்கள் கண்டார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உலகத்தின் மேல் இருக்கிற உலகத்தின் காரியங்கள், உலகத்தில் பெரிதாக தோன்றுகிற காரியங்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை தவிடு பொடியாகி போகும். அந்த காரியங்களே நொறுங்கி போகும். அப்படித்தான் உடைய ரதங்கள் உடைந்து கிடந்தது, மனிதர்கள் இறந்து கிடந்தார்கள். அவற்றின் மேல் அவன் நம்பிக்கை வைத்திருந்தான். வாழ்க்கையிலே கடலும் காற்றும் தேவனுக்கு கீழ்ப்படியும். அவர் படைத்த ஒவ்வொரு படைப்பும் அவருக்கு கீழ்ப்படியும். அவர் நில் என்று சொன்னால் நிற்கும். பிரியமானவர்களே, இதை போய் அடித்து விட்டு வா என்று சொன்னால் மின்னல் அவர் கரத்திலிருந்து புறப்பட்டு அதை அடித்து விட்டு திரும்பும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளை, அவ்வளவு வல்லமை நிறைந்த தேவனுக்கு முன்பாக எதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுகிறோம்? வல்லமை மிகுந்தவரை குறித்து அறிந்திருந்தால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமே. அவருடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டுமே. நம்முடைய பாடுகளின் மத்தியிலே விசேஷமாக ஆண்டவர் இப்படிப்பட்டவர், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று நம்பி அவரிடத்தில் நாம் சொல்ல வேண்டுமே. அவருக்கு முன்பாக நாம் காத்திருக்க வேண்டுமே. பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. அவ்வளவு வல்லமை நிறைந்தவர் அவர். அவரை நம்பி பற்றி கொள்வோமானால் வாழ்க்கையில் விடுதலை உண்டு. பிரியமானவர்களே, ரதத்தினாலும் அல்ல, குதிரை வீரர்னாலும் அல்ல. நியாயாதிபதிகளின் புத்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலே இன்னும் ஒரு மனிதனை சந்திக்கிறோம். இந்த சிசரா என்ற சேனை தலைவன் யாபீன் என்ற கானானிய அரசனுடைய சேனாதிபதி. இந்த சேனாதிபதி இந்த யாபீன் என்ற அரசனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. மற்றவங்கெல்லாம் பார்வன் கூட சாதாரணமான மரத்தில் செய்த உருளைகள் அப்படி வண்டி வச்சிருந்தான் போல. இவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அந்த சக்கரங்கள் எல்லாம் இரும்பு, தட்டுகள் எல்லாம் இரும்பு, எல்லாமே இரும்பினால் செய்யப்பட்ட ரதங்கள். அதுக்கு முன்னால் ஏதாவது நிற்க முடியுமா என்று யோசித்து பாருங்கள். ஒரு சாதாரண ஒரு சின்ன கார் அடிச்சதுன்னா, அன்றைக்கு ஒரு சகோதரன் வழியில் நின்று கொண்டிருக்கும் பொழுது கவனிக்காமல் அல்ல, ஒரு தப்பான காரியம். என்ன காரியம்? கையில் இருந்த கைபேசியே பார்த்து கொண்டு நின்றபடினாலே ஒரு ஆட்டோ பின்னால் வருவதை கவனிக்கவில்லை. ஒரே வினாடியிலே இந்த காலில் அடித்தது, கால் கலந்து போச்சு. ஒரு சின்ன ஆட்டோ. இந்த இருப்பு ரதங்கள் ஏறினால் என்ன நடக்கும் என்று யோசித்து பாருங்கள். சும்மா வீரர்கள் மத்தியிலே ஓட விட்டாலே போதும், ஆயிரக்கணக்கிலே மடிந்து போவார்கள். அப்படிப்பட்ட 900 இருப்பு ரதங்களை உடையவன் அவன். அந்த தைரியத்திலே அவன் இஸ்ரவேலை எதிர்த்து வருகிறான். பிரியமானவர்களே, ஆண்டவரோ வாக்கு கொடுத்து விடுகிறார். பாராக் என்ற மனிதனிடம் தெபோரா என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் வார்த்தை கொடுத்து விட்டார். என்ன சொல்லுகிறார்? நீ தாபோர் மலையில நீ ஏறிப்போ, நீ அங்கே போகும் பொழுது நான் இவனை கீகோன் பள்ளத்தாருக்கு நான் வரவழைத்து உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். நீ மலை மேல் ஏறிப்போ, அவன் பின்தொடர்வதற்காக உள்ளே இறங்குவான். அவனை கீகோன் பள்ளத்தாக்குக்குள்ளே கொண்டு வந்து அவனை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். இவன் மலையில நிற்பான், ஆண்டவர் ஒப்பு கொடுப்பாராம். யோசித்து பாருங்க, நீ மலையில ஏறி போயிட்டே இரு, நான் அவனை பள்ளத்தாக்குள்ளே கொண்டு வந்து உனக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இப்படியெல்லாம் என்ன சந்தேகம் வந்ததோ தெரியாது. பாராக் யுத்தத்திற்கு புறப்படவே இல்லை. இஸ்ரவேலரோ கூக்குரல் இட்டு கொண்டு இருக்கிறார்கள். இந்த யாபீன் படுத்துற கஷ்டத்தை தாங்காம ஆண்டவர்கிட்ட அழுதபடினால்தான் ஆண்டவர் மனம் இறங்கி அவர்களை சந்திப்பதற்காக பாராக்கை போக சொல்லுகிறார். இப்பொழுது தெபோராள் கூப்பிட்டு, அந்த தீர்க்கதரிசியானவள் பாராக்கை கூப்பிட்டு, உன்னோட ஆண்டவர் இப்படி சொல்லவில்லையா? நீ தாபோர் மலைக்கு போ, அவனை கீகோன் பள்ளத்தாக்கில் இவனிடத்தில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லவில்லையா என்று கேட்ட பிறகு, என்னோட நீ வந்தீன்னா நான் வேணா யுத்தத்துக்கு போறேன், தீர்க்கதரிசி பக்கத்தில் இருந்தால் இப்படி சொல்லி கொடுப்பேன், நீங்களும் வாங்க நம்ம யுத்தத்துக்கு போவோம்னு சொல்லி, அது நிமித்தமாக அவன் ஒரு பெண்ணின் கையிலே, ஒரு பெண்ணால் சிசரா இறக்க வேண்டி இருந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளை, அந்த பெண்ணின் கையிலே அந்த யுத்தத்தின் முடிவை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். பாராக் நேராக கொல்லவில்லை. இந்த தெபோராவும் கூட போகிறார்கள். என்ன நடந்தது பாருங்கள். இன்றைக்கும் சொல்லப்படுகிறது, எருசலேமை சூழ்ந்திருக்கும் மலைகளிலே எங்காவது பெருமழை பெய்தால்
அது தொடர்ந்து பெய்யும் பொழுது அந்த வெள்ளமானது யூதேயா வனாந்திரத்தின் வழியாக ஓடி வந்தது, கீகோன் ஆற்றின் பகுதியிலும் ஓடி வரும். அப்படி திடீரென வெள்ளம். இவன் தாபோர் மலையில் ஏறிக்கொண்டு இருக்கிறான். சிசரா தன்னுடைய இருப்பு ரதங்களோடு அந்த பள்ளத்தாக்கில் இறங்கும் பொழுது திடீரென காட்டு வெள்ளம் போல வெள்ளம் வருகிறது. அந்த இடம் சகதியாக மாறினபடினாலே அவன் எதை நன்மை என்று எண்ணினானோ அந்த இருப்பு ரதங்களே அதனுடைய அதிக அந்த அளவினால் அது அப்படியே புதைந்து போயிற்று. அந்த இருப்பு ரதம் அப்படியே தன்னுடைய அந்த வெயிட்னால புதைந்து போகிறது, உள்ளே புதைந்து போயிட்டு அவன் ஒப்பு கொடுக்கப்படுகிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளை, நாம் எதிர்பாராத காரியங்களை செய்கிறவர். காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் மழையையும் பார்க்க மாட்டீர்கள். வாய்க்கால்களை வெட்டுங்கள், மழை அப்பொழுது தண்ணீர் வரும் சொன்னால் அது அப்படியே தண்ணீர் வரும். அப்படித்தான் அந்த வெள்ளம் பெருவெள்ளம் வந்து அன்றைக்கு அந்த யுத்தம் முடிந்தது. பிரியமானவர்களே, 2 ராஜாக்களின் புத்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் நமக்கு அக்கினி மதிலாக இருக்கிறவர். இந்த இருப்பு ரதங்களையும் பார்வன் வைத்திருந்த ரதங்களை நம்பினவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போனார்கள். ஆனால் வேலைக்காரன் சொல்கிறான், ஐயோ இந்த பாருங்க, சீரியா தேசத்திலிருந்து பகைவர்கள்லாம் வந்து நம்ம இருக்கிற இடத்த சுற்றிலும் மலையில் இருக்கிறாங்க, தோத்தான் மலையில் இருக்கிறாங்க. எலியா தீர்க்கதரிசியும் அவருடைய வீடும் வேலைக்காரனும் சுற்றிலும் இப்பொழுது இராணுவம் வந்து சூழ்ந்து கொண்டு விட்டதே என்று சொன்ன பொழுது, இவன் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று தீர்க்கதரிசி கேட்கிறார். கண்களை திறந்த பொழுது, அவன் கண்களை ஆண்டவர் திறந்த பொழுது சுற்றிலும் அக்கினி ரதங்களும் அக்கினி குதிரைகளும் சுற்றிலும் அக்கினினால் மூடப்பட்டிருப்பதை அவனுடைய கண்கள் கண்டது. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலும் நம்மோடு இருப்பவர் பெரியவர் என்று சொல்லி தீர்க்கதரிசி விளங்க பண்ணுகிறான். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நிச்சயம் மாத்திரம் நமக்கு வேண்டும். கர்த்தருடைய ரத்தம் நம்மோடு கூட இருக்கிறது, அவருடைய நாமம் நம்மோடு கூட இருக்கிறது. அந்த நாமத்தை பற்றி கொண்டு நாம் கூப்பிடும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். வனாந்திரத்திலேயும் வெட்டாந்திரையிலும் ஆறுகளை உண்டு பண்ணுகிற தேவன் இன்றைக்கும் அந்த காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, அவர் நமக்காக யுத்தத்தை நடப்பிப்பார், அவர் கிருபை பாராட்டுவார். இன்றைக்கு ஒருவேளை இழிவான நிலைமையிலே இருக்கலாம், ஆனால் யோசேப்பு பட்ட கஷ்டத்தெல்லாம் நினைச்சு பாருங்க, நல்லா தெரியும். தண்ணீரற்ற குழியிலே அவனை தூக்கி போட்டார்கள். பலவர்ண ஆடை உடுத்தி அலங்காரமாய் நடந்தவன். இன்றைக்கு அவனை எல்லாத்தையும் இழுத்து கிழிச்சு போட்டு அவனுக்கு உள்ள போட்டாங்க. ஆனால் அவன் எந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டான்? பார்வோனுக்கு முன்பாக 2ஆம் ரதத்திலே ஏற்றப்பட்டு அவன் பவனி வந்தான். பிரியமானவர்களே, இன்றைக்கு இழிவான நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கு தள்ளப்பட்ட நிலைமையிலே யாரும் உதவி செய்ய மாட்டார்கள். யாருடைய உதவியும் கேட்டு போய் வெட்கப்பட்ட நிலைமையிலே நீங்கள் நின்று கொண்டு இருக்கலாம். ஒரு சில வேளைகளில் ஜெப உதவி கூட கேட்டு நின்றாலும் கிடைக்காத ஒரு சூழலை உருவாகும். அப்படி எல்லா வகையிலும் தள்ளப்பட்டு போயிருந்தாலும், கடன் என்று கேட்டு போனால் அவ்வளவுதான், தள்ளி விடுவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் யோசேப்பை நினைத்து பாருங்கள், அவனை 2ஆம் ரதத்திலே உயர்த்தி வைத்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தாழ்த்தப்பட்டு போனார், அவர் நொறுக்கப்பட்டார். ஆனால் இன்றைக்கு அவர் தலையை உயர்த்துவராக நமக்காக, நம்முடைய சேனைகளின் அதிபதி நமக்காக வரப்போகிறார். மேகங்களையே ரதமாக மாற்றிக்கொண்டு, அவர் காற்றை ரதமாக மாற்றிக்கொண்டு அவர் ஒரு நாள் நம்மை சந்திக்க வரப்போகிறார். அவரை நோக்கி பார்த்து இந்த வேளையிலே, என் ஆண்டவரே எங்களுக்கு உதவி இல்லையப்பா. எந்த காரியத்தை கேட்டு போனாலும் இழிவுபடுத்துகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எதை பற்றி பேசினாலும் பேசாமல் இருந்தாலும் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்டு வெட்கப்படுத்துகிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய கரம் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். திருமணமாகாத பிள்ளைகளை வைத்து கொண்டு நொறுங்கி கொண்டு இருக்கிற குடும்பங்களிலே கர்த்தருடைய கரம் எஸ் லார்ட் நீட்டப்படுவதாக. தகப்பனே, நம்பிக்கை மாத்திரமல்ல தகப்பனே, இந்த காரியத்திலே நன்மை உண்டாவதாக ஆண்டவரே, அப்படி செய்ய போகிற அப்படினால் ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி என்று சொல்லி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, வேலை இல்லாமல் கண்ணீர் வடித்து உடைந்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை கர்த்தர் 2ஆம் ரதத்திலே உயர்த்துவீராக. இவ்வளவு நாட்களும் வேலை இல்லாமல் இருந்த பிறகும் உம்மை விட்டு விலகாதபடிக்கு நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தனித்து ஜீவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், உமக்குள்ளே உடைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் உயர்த்துவீராக. அப்படி செய்ய நீர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறேன். நன்றியோடு துதிக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.